உடனே 8ஆவது நாள் தரிசனமாகி முதல் கேள்வி என்ன? வா வந்து பார்த்துட்டு போ, விரலை போட்டுட்டு போனார். உடனே பாதத்தில் மறந்தான். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் கொண்டாடுறோம் அல்லவா? எதுக்கு நமக்கு சந்தேகம்? ஒரு ஏக்கர் நிலம் வேணுமா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நம்பிக்கையோட கேளுங்க. வீடு கட்டணுமா? நம்பிக்கையோட கேளுங்க. ஐயா பிள்ளை பிரசவமா? நம்பிக்கையோட கேளுங்க. என்ன வேணும் அதை கொடுப்பார். கொடுக்கிற தேவன் தானே. ஆனால் கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் இல்லையே. தட்ஸ் த ப்ராப்ளம். எல்லாம் தோம மாதிரி தான் இருக்காங்க. ஜெபம் பண்ணாலே சந்தேகத்தோட பண்ணாங்க. வீடை கட்டி தந்தால், பரீட்சை எழுதி பாஸ் ஆனால், இப்படி தான் ஆள் போட்டு பேசுவோம். ஆள் என்றால் டவுட்டு முடிஞ்சு போச்சு, சாப்டர் ஃபினிஷ்டு. தோமா இப்படி சந்தேகத்தோட ஜபிக்கிறவன், சந்தேகத்தோட கண்ணீர் விட்டு அழுறவன் எல்லாம் அந்த கிறிஸ்துனுடைய கூட்டங்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல தோமா ஒரு அந்த கிறிஸ்து. ஆனால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதவன் எவனோ அவன் தான் உண்மையான அந்த கிறிஸ்து. கையை தட்டுங்க. அந்த கிறிஸ்து கன்னத்தில் அடிப்பான். இந்த கை அடிச்சா அந்த கிறிஸ்து கன்னத்தில் அடிக்கிறது மாதிரி. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் சூடு சொரணை உண்டாகிறதுக்கு வேண்டி அடிக்கிற கரவச சப்தம் அடிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே வசனத்தை திரும்ப வாசிப்போம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் கரங்களில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னார். எவ்வளோ திமிர்! அதனால தான் அடித்து கொண்டுட்டாங்க இல்லையா? விளாயலம்ப உருவி பரங்கி மலையில் ஒரு ஆலயம். ஆனால் நல்ல சுவிசேஷத்தை இந்தியாவுக்கு அவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சமம் கையை தட்டுவோம். ஏன் தோமா பேசுறான்னு சொன்னார், இதே மாதிரி லட்சம் தோமாக்கள் இருப்பார்கள். ஆகவே தோமாவை வைத்து உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் தேவன். அல்லேலூயா. என்ன சொன்னார்? விசுவாசத்தோடு இருப்பா, அவிவிசுவாசி ஆகிறாது. அவை தோமா குற்றவாளி அல்ல, நீங்க தான் குற்றவாளி. அவருக்கு தெரியும் வரும் தலைமுறைகள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள், இவர்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆகவே தான் தோமா இல்லாத நேரம் பார்த்து தரிசனமானார். விசுவாசிக்கும் விசுவாசிக்காதவனுக்கு வித்தியாசத்தை அறிந்து கொள்வதற்காக 2 முறை தரிசனம், 2 வீதம். ஆகவே தான் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தான் தோமாவை தேவன் அப்படி பேச வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்றைக்கும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். துன்மார்கள் பேசுவார்கள், வேதத்தை அறியாதவர்கள் பேசுவார்கள், அது வேறு விஷயம். விசுவசிக்கிற பிள்ளைகளிடத்தில் இந்த சந்தேகத்தின் ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி எடுத்துக்கொள்வோம். அன்பு இல்லைன்னா வாழ்க்கை பாலை வேணும். தாய் தகப்பனை எடுத்துக்கிடுவோம். பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையும் பாலை வேணும். ஆகவே தேவனிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லை என்று சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நம்பிக்கையில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் உங்க வாழ்க்கை பாலைவனம் ஆக்கி போடுவார் அவர். அல்லேலூயா. பாக்கி போடுவார். விசுவாசிக்கிறவன் என்னது? சகலத்தையும் அடைவான். ஒன்றல்ல, சகலத்தையும். விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். அவரே சொன்னார்களா, அப்பத்தை கேட்கிறவன் நான் கல்லை கொடுப்பேனோ, மீனை கேட்கிறவனுக்கு நான் பாம்பை பிடிச்சி கொடுப்பேன், மீனத்தையா தருவேன். அதானே தேவனுடைய வெளிப்பாடு. எதை கடல் விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கை இல்லாமல் கேட்காதீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்டால் எதையும் கொடுப்பார். அதுதான் இந்த ஈஸ்டர் பண்டிகை. கடந்த காலம் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். இந்த ஆண்டில் இருந்தாவது விசுவாசத்தோடு அவர்கள் சமூகத்தில் நில்லுங்க. அழாமல் நில்லுங்க. எல்லா ஊழியங்களும் அழும், நமக்கு அழக்கூடாது. அல்லேலூயா. நமக்காக அழுதவர் இருக்கார் இல்லை, நமக்காக மொத்தம் அழுதுட்டார். நம்மளால வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம விதைக்க வேண்டிய விசுவாசம், விதைக்க வேண்டிய நம்பிக்கை. நம்பிக்கையோட கேட்டால், புலம்பல் இல்லாமல் கேட்டால் அவருடைய வேலை வரும்போது அதிசயத்தை செய்து முடிப்பார். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து போச்சு. அங்கேயும் ஒரு வேலை இருந்தது. மரியாள் கேட்டாங்க, திராட்சரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது ஒன்று செய்ப்பான்னு. உடனே ஸ்திரியே வணக்கம், எனக்கு என்ன
வேலை வரவில்லை சொன்னாரா? அம்மாவுக்கே இப்படி சொன்னார், என் வேலை வரவில்லை. அங்கே ஸ்திரீயேன்னு சொன்னார். அப்போ அங்கே தேவனாக நின்று பேசினார், மகனாக நின்று பேசவில்லை. ஆனால் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அந்த தாய் எண்ணினார். ஒரு சீசனை பார்த்து சொல்றாரு, இதோ தாய். ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. நான் போகிறேன், என் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் ஓனியம் பண்ணிட்டு போனார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் அம்மா மேலே பத்திரமா பாதுகாக்கணும், இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். உற்சமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. பெத்த தாய அவர் கைவிட்டுட்டு போகல, ஒப்படைச்சிட்டு போறாரு. எந்த வேலையில்? சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு. அவருக்கு ஜீவனை தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அந்த வேளையிலும் பெத்த தாயை எந்த பாத்திரத்தின் மேல் வெளிப்பட்டாரோ அந்த தாயை நினைத்து மனதுருகி ஒரு மகனிடத்தில் இன்னொரு ஒப்படைக்கிறார். இதோ உன் தாய், இதோ உன் குமாரன். ஒரு பந்தத்தை ஏற்படுத்திட்டு போறார். நான் இருக்கிறத நீ செய்யாத, ஒப்படைச்சிட்டு போனார். இதோ உன் தாய்னு சொன்ன என்ன? மகனாக இருந்து அம்மாவை பார்த்துக்கோ, நான் என்ன செஞ்சேனா அது செய் சொல்லிட்டு போனார். நம்ம எத்தனை அம்மாக்களை கண்ணீரில் குளிப்பாட்டுக்கிறோம் இன்னைக்கு, இல்லையா? பெத்த தாய்மாரில் எத்தனை பேரை கண்ணீரில் குளிப்பாட்டுக்கிறோம், எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம். நம்ம எல்லாம் கிறிஸ்துவன்னு சொல்லி நடக்கிறோம். அல்லேலூயா. அந்த போலீஸுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கையை காலை கட்டி வச்சுக்கிட்டு திருடன் அப்படி அடிப்பாங்க. உண்மையை சொல்லும் வரைக்கும் அடிச்சிடுவாங்க. நீங்கள் மனம் திருந்த வரைக்கும் ஆண்டவர் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அதே மாதிரி கையையும் காலையும் கட்டி, அது பிரச்சனை என்ற விலங்குகளால் உங்கள் கரங்களையும் கால்களையும் கட்டி உங்கள் முதுகலை கடன் என்ற வாரினால் அடிச்சுக்கிட்டே இருப்பார், திருந்தும் வரைக்கும். இதுதான் உண்மை, சத்தியம். அல்லேலூயா. ஆகவே இயேசு சொன்னார் தோமா பார்த்து, விசுவாசி, அவிவிசுவாசியை இராத. அது நமக்கு சொன்னது, அவனுக்கு சொன்னது. ஆனால் நமக்கு தான் அந்த பிரயோஜனம். அல்லேலூயா. நாம் அதை எடுத்துக்கிடணும். அவை நம்ம அவிவிசுவாசமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் என்றென்றைக்கும் வாழ்வோமானால் இந்த தேசத்தில் எந்த இடத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமா 28 வசனத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் அவனுக்கு ஆவியில உணர்த்தல் வருகிறது. என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவசித்தாய், காணாமல் இருந்தும் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். ஒரு சும்மா கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காணாமல் விசுவசிக்கிறவன் தான் மிகப்பெரிய பாக்கியவான். அல்லேலூயா. தேவனை கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் கண்டு விசுவசித்தவன் கிட்டத்தட்ட ஒரு தோமா தான். ஆனால் உண்மையிலே இயேசுவை பார்த்தவர் தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான் எல்லாம் அந்த அளவுக்கு விசுவாசி கிடையாது. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் தானே பாக்கியவான்கள். ஐயோ, உங்களுக்கு நீங்களே கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21வது வேத புஸ்தகம் யோவான் 21 5வது வசனம் 4-5 வாசிப்போம். 4-5 வாசிப்போம். அடுத்த கட்டமாக தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 41 நாட்களுக்குள்ள அவர் 41 நாட்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். அதற்கு பின்பாக அந்த 2 தரிசனத்திற்கு பிறகு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் அவர் தரிசனமாகிறார். 21:4-5. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நெக்ஸ்ட். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அது இழுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஒரு சம கையை தட்டலாமா? விடியற்காலை வேளை, அதாவது தன்னுடைய சீசர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள். விடிய விடிய மீன் பிடிச்சாலும் மீன் ஒன்றும் கிடைக்கல. இப்போ கரையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கரையில் போய் வெயிட் பண்ணியிருக்காங்க. இயேசு அவர்களுக்கு தரிசனமாகிறார். அவர் முதல்ல என்ன கேட்குறாரு? புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டோ? பாருங்கள், நம்ம தேவன் நம்ம எப்படி விசாரிக்கிற பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. எப்போ? விடியற்காலை வேளையில். அவர் ராத்திரியே சாப்பிடாம மீன் பிடிக்க போனவங்களுக்கு மீன் கிடைக்காம கஷ்டப்படுவதை அவர் கண்டார். ஆகவேதான் கடற்கரைக்கு வந்து கரையில் ஓரமாக இருந்த ஒரு சிலரை பார்த்து, புசிக்கிறது ஏதாகிலும் உண்டோ என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ராத்திரி உள்ள வலையை போடுறோம், ஒரு மீன் கூட அகப்படலை. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? படகுன்னு சொல்லலை, படவுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? இயேசு சொன்ன வார்த்தை என்ன? படகுன்னு சொல்லலை, படவுன்னு சொன்னார். விளவங்கொண்டு தமிழ் படகுன்னு சொல்ல மாட்டோம், படவுன்னு தான் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ படித்த பிள்ளைங்க தான் அதை ஸ்டைலை மாற்றி போட்டுன்னு ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு விளவங்கொண்டு தமிழில் பேசியிருக்கார். படவுக்கு வலது வரம் போடுங்க வலையை, அப்படி தானே சொல்லிக்கிறாரு. அதானே இருக்கு. அல்லேலூயா. வலது வரம் போடும், அப்பொழுது அகப்படும். அல்லேலூயா. அவர்கள் இயேசு என்று தெரியாமலே அவர்கள் அப்படியே செய்தார்கள். அகப்பட்டது என்னது? 153 பெரிய மீன்கள். இழுக்க முடியாத அளவிற்கு நிறைய கொடுத்தார் ஆண்டவர். ஒரு சம கையை தட்டுங்க. கொடுக்கிறதில் அவர் வல்லவர். அல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வசனம். அப்பொழுது அவர்கள், எஸ், திரளான மீன்கள் அகப்பட்டதனால் இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன், அதாவது யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். உற்சவ கையை தொட்டுங்க. ஹல்லேலூயா. யாருடைய கண்களுக்கு அவர் வெளிப்படுகிறார் பாருங்க. இந்த கள்ளனுக்கெல்லாம் வெளிப்படுற மாதிரி இல்லை, பேதுருக்கு வெளிப்படலை. இப்போ எங்கே வெளிப்படுறாரு? யோவானுக்கு தான் வெளிப்படுறாரு. யோவான் பேதுருட்ட சொல்கிறாரு, இந்த அதிசயம் நடக்குதே, இரவோ புல்ல வலையை போட்டால் ஒன்றுமே கிடைக்கல. கரலை நிற்கிற ஏதோ ஒரு மனுஷன் வலதுபுறம் போடுங்க அகப்படுன்னு சொன்னார். போட்டாச்சு, அகப்பட்டாச்சு. உடனே கடற்கரையில் நிற்கிற அந்த மனுஷனை யோவான் பார்க்கிறார். பார்த்ததுமே சொல்கிறார், அவர் கர்த்தர் என்றார். கையை தட்டுங்க. அவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, அவர் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது, வலையை வீசின பொழுது அதிசயம் நடந்தது. வேறு அந்தி கிறிஸ்துவ இருந்தால்
நம்ம ஏன் வலது பக்கம் போடணும், இடது பக்கம் போடக்கூடாதா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. சந்தேகம் வரும். ஒரு முறை இந்த சின்னத்துறை கடற்கரைக்கு நான் அதிக முறை சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல தேவை. ஒரு முறை எங்களை இந்த ஊழியத்தை விசுவசித்த ஒரு குடும்பம் இருந்தது. அல்லேலூயா. சின்னத்துறை கடற்கரை. ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்திலே கிட்டத்தட்ட பெரும்பங்கு ஒரு பல ஆயிரம் கோடி கடனுள்ள ஒரு இடம் தான் சின்னத்துறை கடற்கரை. அல்லேலூயா. ஒவ்வொரு வீடு எடுத்தாலும் அந்த காலத்திலே 14 லட்சம், நினச்சி பார்க்க முடியாது. ஒரு வீட்டுக்கு 14 லட்சம். ஏன்னா மீன் கிடைக்காமல் வந்துச்சுன்னா ஒரு போட்டில் 7 லட்சம் 8 லட்சம் நஷ்டம் ஆயிரும். ரேஷன், போட்டு, மண்ணெண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. 15 நாள் 18 நாள் அன்றைக்கி அந்த அளவு